மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் வசிஷ்ட மகரிஷி ஜோதிட வலையொலியின் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். முன்னோர்களின் செயல்கள் நம் வாழ்க்கையை பாதிக்குமா? சிலர் இது என் கர்மா என்று சொல்வார்கள், சிலர் இது என் விதி என்று சொல்வார்கள், சிலர் இது என் பெற்றோரிடமிருந்து வந்த குணம் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே நமது வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்னென்ன? நன்மைகள் எதனால் வருகிறது, தீமைகள் எதனால் வருகிறது என்றால், சிலர் நான் என்னுடைய பேராசையின் காரணமாக சில துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் என்னிடம் ஆசையே அதிகம் இல்லை, இருந்தாலும் நான் துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்வார்கள். அந்த சிலரால் சொல்லப்படும் கர்மா, விதி, குணம், ஆசை, பேராசை, துன்பங்கள் என்னவென்றால், இங்கு தான் அறிவியல் ரீதியாக ஜெனட்டிக்காக நிரூபிக்கப்படாவிட்டாலும் வந்து நிற்கும் செய்தி என்னவென்றால், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை பேராசை பட்டிருக்கிறார், என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி பேராசை பட்டிருக்கிறார், அவருடைய பாட்டி, அவருடைய முப்பாட்டன், இப்படியெல்லாம் தலைமுறை தலைமுறையாக வரும் செய்திகளே இங்கு ஜெனட்டிக்காக வந்து உட்கார்ந்து கொள்கிறது. இதில் என்ன பிரச்சனை என்றால், அதிகமாக ஆசைப்பட்டாலும் எனக்கு துன்பம், எனக்கு மட்டுமல்ல, எனக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் துன்பம். இதை புரிவதற்காகவே ஜெனட்டிக் என்ற விஷயத்தை நாம் கர்மா என்று சொல்கிறோம். அதாவது இன்னும் புரியும்படி சொன்னால், நாம் இன்று விதைக்கும் விதையே நாளை நம் சந்ததியினர் அறுவடை செய்யும் வாழ்க்கையாக மாறும். ஒரு மரத்தின் வேரில் ஊற்றப்படும் தண்ணீர் அந்த மரத்தின் கிளைகளையும் இலைகளையும் கனிகளையும் பாதிப்பது போல, ஒரு தலைமுறையின் எண்ணங்களும் செயல்களும் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பலரும் நம்புகின்றனர். அதே போல இன்று நாம் விதைக்கும் எண்ணங்களும் நாம் செய்யும் செயல்களும் நம் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் பிள்ளைகள் மற்றும் வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கையிலும் எதிரொலிக்கலாம். ஆகவே நாம் நம் பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல வேண்டியது சொத்து மட்டுமல்ல, நல்ல குணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல்களும் கூட. ஏனென்றால் இன்று விதைக்கும் விதையே நாளை நம் சந்ததியினர் அறுவடை செய்யும் வாழ்க்கையாக மாறுகிறது. எமது இந்த கர்ம பதிவு பற்றிய காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்து எமது வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.